வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டிலே வெயிட்டட் புல்லப்பில் அண்டர் 66 கிலோ கேட்டகரியாக இருக்கட்டும், இல்லை ஓப்பன் கேட்டகரியாக கூட இருக்கட்டும், லோக்கி மேன் தான் டாப்ன்ற ஒரு விஷயத்தை பெருமையாக சொல்லி இந்த காம்படிஷன் கதையோட பாகம் 2 ஸ்டார்ட் பண்ணுறேன். காலையில் வெயின் கொடுத்ததுலேருந்து நைட்டு போயிட்டு ரைஸ் வேக வச்ச கதை வரைக்கும் ஃபுல்லாக பார்க்கலாம். 24 மணி நேரத்துக்கு தண்ணி, சோடியம், கார்பெல்லாம் கட் பண்ணிட்டு வெயின் கொடுத்த உடனே அறுசுவை கலந்த மாதிரி ஏதாவது உணவு சாப்பிட்டா வயிறு கொபாக்குன்னு ப்ளோட் ஆயிரும். அதனால கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லமனமாக தான் உணவை இறக்கணும். ஃபர்ஸ்ட் ORS கலந்து குடிச்சிட்டு ஒரு பழம், ரூமுக்கு போயிட்டு கார்ப் லோடிங்க்கு ரைஸ், ஹனி, திராட்சை எல்லாத்தையும் சாப்பிட்டு சொக்காவெல்லாம் மாற்றிட்டு பக்காவா பெங்களூர் குளிருக்கு மூக்க பொத்திக்கிட்டே போயிட்டு காம்படிஷன் டைமிங்க்கு அந்த இடத்துல அரைவல். நம்ம போயிட்டு இந்த நேரம் கரெக்டாக ஃப்ரீ ஸ்டைல் நடந்துட்டு இருந்தது. காலிஸ்தெனிக்ஸோட அர்த்தமே பியூட்டி ஆஃப் ஸ்ட்ரென்த் தான். அதுக்கு பேர் போனவங்க தான் இந்த மாதிரி பாய்ஸ்லாம். இதோ பாருங்க, பறக்கிறதே கஷ்டம், பறந்துக்கிட்டு டான்ஸ்லாம் ஆடுறாங்க. மொத்தமாக 300 பேர்கிட்ட இந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் இன்டர்மீடியட் எண்டூரன்ஸில் மட்டும் 100 பேர். அவங்க முடிச்சதுக்கப்புறம் தான் நமக்கு இது இன்னைக்கு முடியாதான்னு சொல்லிட்டு ஓரமாக போயிட்டு வரதுல 1.5 மணி நேரம் ஓகே ஆகிடும். ஓரமாக ஒரு கண்ணாடியில் எட்டி பார்த்தா வெல்கோர் நண்பர்கள் இந்த காம்படிஷனுக்கு ஸ்பான்சர் போல எல்லா அத்லெட்ஸ்க்கும் ஒரு ஹேம்பர் இருக்கு. அதுக்குள்ள நிறைய இருக்கு. அத்தடியில் சொல்றேன். கரெக்டாக ஒரு 4 மணி வாக்கில் நம்ம கேட்டகரி ஸ்டார்ட் ஆச்சு. சந்தீப் மாமா தமிழ்நாட்டு மனத்தை காப்பாத்திடுவான்னு மண்டையில் ஒரு கர்ச்சிப்பை கட்டி விட்டு நம்மள ஃபேஷனபிளா மாத்தி விட்டான். மொத்தமா எனக்கு 3 அட்டெம்ப்ட் கிடைக்கும். அதுல எது நான் ஜட்ஜி கிட்ட வேலிட் ரெப்னு வாங்கின ஹெவியஸ்ட் லிஃப்ட்டோ அதை வந்து என் பேர்ல கணக்கெடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்லாம் பயப்படவே தேவையில்ல. க்ளோஸ் டு என்னோட ஓன் பாடி வெயிட், அதாவது 60 கிலோவை தூக்குனேன். பேக்காவா போச்சு பாத்தீங்களா. ரெண்டாவது அட்டெம்ப்ட்க்கு நம்ம லட்சியமான 70 கிலோ அச்சிடலான்னு ஒரு கான்ஃபரன்ஸ்ல வாதியார் கிட்ட கேட்கிறப்ப ரொம்ப ஆவாசாய்க்க வேணாம், பழைய பியரான 66ல இருந்து 1 கிலோ எக்ஸ்ட்ரா போட்டு கொடு அப்படின்னாரு. அதை போட்டு பார்க்கும்போது தான் என்னடா நமக்கு தெரியாம அர்னால்டு நம்ம அக்குள்ள 2 வந்துட்டாரான்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா ஃபீல் ஆனா அவ்வளோ ஈஸியா போச்சு. மொத்தமா ஸ்ட்ரீட் லிஃப்டிங் கேட்டகரியில 25 பேர் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அதுல இவரு மேல தான் கண்ணா இருக்கணும். இதோ பாருங்க, 72.5 விட்டா பார் மேல போய் ஏறி நின்றுவார் போறல, அப்படி போடுறாரு. இதுதான் இந்த காம்படிஷனோட ஹெவியஸ்ட் லிஃப்ட். இதை பார்த்துட்டு 3வது அட்டெம்ப்ட்க்கு 73 கிலோ கொடுத்துடுறா லோக்கின்னு ஒரு மாதிரி மூளைகள் எல்லாம் கொடப்பா ஆச்சு. ஆனால் ரொம்ப ஆசைப்பட்டு அது நோர பாயிண்ட்னா மகாராஜா தங்க முட்டைக்காக வாத்த மர்கையா பண்ண கதையை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 70 கிலோ கொடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்கு உண்மையிலே என்ன சொல்றதுன்னே தெரியல. இன்னும் எவ்வளோ கேஜி என்னால் தூக்கி இருக்க முடியும்னு நான் கீழே போல் போடுறேன். நீங்களே அதை சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இப்போதைக்கு லோக்கி மேன் தான். என்னை யார் தூக்கி சாப்பிட வராங்கன்னு நானும் பார்க்குறேன். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் என்னோட வெயிட் கேட்டகரி அண்டர் 66ல் இப்போதைக்கு 85 கேஜி தான் ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன். பட் நான் 85 வரும்போது அந்த 85ல இருக்கிற 95 போயிடுவார். ஸோ நம்ம இன்னும் நல்லா ட்ரெயின் பண்ணணும். அவ்வளோதான். இதோட என்னோட டே 1க்கான ஈவெண்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நாளைக்கு தான் டிப்ஸ். சாப்பாடை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி ஃப்ளைட்டு கேப்னு 3000 மொய் வச்சிட்டோம் எக்ஸ்ட்ராவா. இதுக்கப்புறம் வெளியில் சாப்பிட்டு காசை வேஸ்ட் பண்ண வேணா, இருக்கிறத வச்சு சமைச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அரிசி பருப்புலாம் வாங்கிட்டு வந்து ஃபுல் குக்கிங் தான். ஆக்சுவலாக எனக்கு 3 நாளைக்கு வந்து ஃப்ரீ ஸ்டே தான். ஒரு ரூமில் 2 பேர் இருக்கணும். இன்னொருத்தரும் நான் இல்லாத நேரத்தில் வந்திருப்பார் போல. நம்மளோட ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்டு யாரா இவன் காம்படிஷன் பண்ண வந்தானா இல்லை குடும்பம் நடத்த வந்தானான்ற மாதிரி நான் ஹாய் சொல்கிறப்ப ஒரு 5 நிமிஷம் மேலே கீழே பார்த்தாரு. அவங்களாம் வந்ததில் செம்ம டயர்டு போல. சீக்கிரமாகவே லைட் ஆஃப் பண்ணிட்டு பார்த்து தூங்கிட்டாங்க. நம்ம நைட் வரைக்கும் லைட்டாக கொஞ்சம் ரகசிய சமையல் போட்டு சாப்பிட்டு படுகிறது லேட் ஆயிடுச்சு. நான் உங்களை நாளைக்கு காம்படிஷன் பகுதி பார்ட் 3 டிப்ஸுக்கான கதையில் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் ரிசல்ட் என்ன ஆச்சுன்றதையும் சொல்கிறேன். பாய்.